காலமாக வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறீங்க. என்ன காரணம் நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்க? நான் வந்து 12வது படிக்கும்போது 11வது படிக்கும்போது தான் தெரியாது. எனக்கு 12வது முடிக்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குது, சீமான் ஒருத்தர் இருக்கார், 2010 ஈழ பிரச்சனைக்கு அப்புறம் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்றது தெரியும். தமிழ் மண், தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் பேசுகிறாரு, நம்ம மொழிக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படின்றதே சீமான் ஒருத்தர் தெரிஞ்சதால தான் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அது சீமான்ற ஒருத்தரால் தான். 12வது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் நாம் தமிழர் ஒரு கட்சி தெரியும். தமிழ் மேலே அதிக பற்று வந்து அதுக்கப்புறமா ஒரு சில வரலாறுகளாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது சீமானனால தான். நீங்கள் குறிப்பாக யார் ரசிகர் இருக்க? நடிகர்னா உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ரசிகர்கள் யாரும் பிடிச்சதுன்னு இல்லை. ஒரு காலங்களில் ஒருத்தரோட ஒரு அபிமானியாக இருந்திருக்குல்ல அப்படின்னு அப்படி பார்த்தா நான் 10வது படிக்கும்போதெல்லாம் ராகவா லாரன்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் 12வது டேரக்டர் பிடிக்குன்றதால வெற்றிமாறன், அவ்வளோதான். ஆக்டராக வந்து எல்லாரையும் ரசிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோ பிடிக்கும்லாம் யார் முடியும் வெறித்தனமாலாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி பெரிய தோல்வியை தழுவிட்டு இனி மீண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து மீண்டு எழுதுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா அது அவங்களுடைய கருத்து, நம்ம எதுவும் அதில் கருத்து சொல்ல முடியாது. மீண்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அடுத்த இளைய தலைமுறை ஜென்சின்னு சொல்லக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் வந்து உண்மையாக வந்து எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறாங்க. அப்படின்னும்போது அரசியலையும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விஜயன்னு ஒருத்தர் வந்ததால் வந்து அரசியல் பக்கம் திரும்ப ஆரம்பித்தவங்க நாளைக்கு உண்மையான அரசியல், நல்ல அரசியல் எதுன்னு கண்டிப்பாக தேட ஆரம்பிப்பாங்க. பெரியவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் விஜய். அப்படின்னும்போது அரசியல் படும்போது உண்மையான அரசியல் எது, நமக்கான அரசியல் எதுன்றதை புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக நமக்கான வளர்ச்சி, நாம் தமிழருக்கான கட்சிக்கிற வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது. திரையில் இருக்கிற விஜய்க்கு மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க, தலைவர் போராடுற சீமானா மக்கள் கைவிட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய இருட்டடிப்பு தான். நம்ம தலைவர் இறந்ததுக்கப்புறம் அது ஒரு நம்ம இனத்துக்கு பண்ண பெரிய இருட்டடிப்புன்றா போல, துரோகன்றா போல இப்போ பண்ணியிருக்கிறதும் ஆக பெரும் ஒரு துரோகம் தான். அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நம்மளுடைய தோல்வி மற்ற முக்கியமான நாம் தமிழர் தோல்வியை தழுவிட்டாங்க, டெபாசிட் வாங்க முடியலை அப்படிங்கிற அந்த இது கேட்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அது உண்மையிலே சொல்லப்போனால் அது ரொம்ப மன வருத்தம் தான். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. அந்த 2 நாள்லாம் எதுவுமே பேச முடியல. இருந்தாலும் யோசித்து பார்க்கும்போது இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சு ஒருத்தர் வந்திருக்காருன்றது ஒரு பெருமையாக இருந்தாலும், ஆனால் இந்த ஜாதி மதம் சாராய பணத்தை விட திரை கவர்ச்சி இவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது, இவ்வளோ ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. போராட்டக்காரனுக்கு காலங்காலமாக இந்த ஒரு பேரை கொடுத்து ஒதுக்குறது தான் பார்க்குறாங்களே தவிர உண்மையாக அழுக வந்துருச்சு. ஏன்னா பார்த்து ரொம்ப பேர் அழுகிறத பார்த்தோம். உண்மையாக பேசும்போதே கண்ணெல்லாம் கலங்குது, அதனால கேட்குறேன். உண்மையிலே அழுகுதான் வருது. அன்றைக்கி ஒரு நாள் முழுக்குமே நான் காலேஜ் முடிச்சுட்டு வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன், கார் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் வண்டி ஓட்டவும் தோணலை, எதுவுமே தோணலை. நம்ம மக்கள் என்றைக்கு தான்டா உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு உண்மையை என்றைக்கு தேடுவாங்க அப்படின்றது மனசுக்குள்ள மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. 34 தோல்வியை தழுவிட்டு அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, இவ்வளோ நாள் இருந்துட்டு தோத்துட்டாங்களேன்ற ஒரு ரொம்ப வருத்தம் தான். நான் மேக்ஸிமம் விஜய் ரசிகர் தான். நான் ரொம்ப தீவிர ரசிகம். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோனால் கண்டிப்பாக போயிடுவேன். பட்டு கட்சி ரீதியாக கருத்து ரீதியாக பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு அந்த பற்றி தெரியாது. என் கூட இருக்க என் ஃப்ரெண்டுக்கெலாம் ஒன்றா இருக்கோ தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் தீவிர விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கோட்பாடு கொள்கை எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. களத்துலேருந்து அவ்வளோ போராடுற சீமான் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியல. அது 108 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைச்சு முதல்வராக வந்துட்டார். சீமான் அவர் சொல்கிறதோட விஜய் வந்து எல்லாருக்குமே திரையிலேருந்து ரீச் ஆனதால் அது எப்படி சொல்லுதுன்னா மக்களுக்கு ஈஸியாக போய் கவர் ஆகிடுச்சு. அந்த ஒரு இதுதான். நாம் தமிழர் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு சேனல் அந்த இதுவும் இல்லை, எல்லாமே இந்த யூடியூப் மூலியமாக இருக்கிறதால விஜய் தெரியுதால அந்த அளவுக்கு அவர் தெரியல. அதனால தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? விஜய் வெற்றி பெறுறாரு, மக்களுக்காக போராடுற சீமான் தோத்துக்கிட்டே இருக்காரு. அதுதான் எப்படி சொல்லுது என்ன பண்ணா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட போய் நல்லா நம்ம ரீச் ஆகணும். எல்லா இதுவுமே சொல்கிற கருத்து கலந்துட்டாரு. யார் முதல்ல அண்ணன் சீமான் தான் ஓடி. ஆமாம், கண்டிப்பாக என்னதான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இது வர எலெக்ஷனில் மக்கள் பார்த்து போட்டால் தான் 2031 அண்ணன் சீமான் கை ஓங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போயே விஜய் வரலன்னா அடுத்தது சீமான் அண்ணன் தான் 2026.